அப்போ தான் தெரிஞ்சுது ஆக்சுவலாக நீ எதுவுமே லேர்ன் பண்ணிக்கல. அந்த டைம்லேயே நான் வந்து 1700 ப்ராப்ளம்ஸ் கிட்ட நான் சால்வ் பண்ணியிருந்தேன். எனக்கு ஒன்றுமே தெரியல. என்னது இது டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நான் போய் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு டேட்டா ஸ்ட்ரக்சர்ன்றது வேற ஒரு விஷயம். இதை தான் கம்பெனிலாம் எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு. டு பி ஆனஸ்ட் அந்த 1 year ஃபுல்லாக நாங்கள் பண்ணது எல்லாமே வேஸ்ட். ஹே கைஸ், ஸோ இந்த வீடியோவில் நான் எப்படி 3000+ ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணேன், அதுலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன், நீங்கள் என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஜேர்னியில் இருக்க எல்லா மிஸ்டேக்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருக்கீங்க ப்ராப்ளம்ஸ் எப்படி வந்து சால்வ் பண்ணுறது, லாஜிக்கல் திங்கிங் வந்து எப்படி நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை வந்து போய் பாருங்கள். பட் இந்த வீடியோவில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் நான் பண்ணேன், அதுலேருந்து நான் எப்படி லேர்ன் பண்ணிக்கிட்டேன், எந்தெந்த பிளாட்ஃபார்ம்ஸில் எனக்கு கரெக்டாக யூஸ் ஆச்சு, எது வந்து இருக்கிறதுலே ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்னோட ஜேர்னியும் சேர்த்து வந்து பார்ப்போம். ஸோ தட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் எப்படி வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு இந்த ப்ராப்ளம் சால்விங் அண்ட் காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் இதெல்லாம் எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோலேயே வந்து நிறைய ரெஸ்பான்ஸ் வந்துருந்துச்சு. அதுலேயே வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்படி நீங்கள் இவ்வளோ சால்வ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையுமே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஐ ஸ்டார்டட் கோடிங் டியூரிங் 2019. அந்த டைமில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். பைத்தான் தான் வந்து கற்றுக்க ஆரம்பித்தேன். ஏன்னா அது ஈஸின்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நான் கம்ப்யூட்டர் சயின்ஸில் சென்டம் ஸ்கோரர் 12th ஸ்டாண்டர்டில். பட் நாட் டு பிராக் ஆர் எனி திங். நான் ஆக்சுவலாக வந்துட்டு அந்தளவுக்கு புரிஞ்சு படித்தேனான்னு கேட்டால் கிடையாது. அந்த டைமில் எனக்கு ஏதோ லூப்ஸ் இருக்குது, பாஸ் பை ரெஃபரன்ஸ், பாஸ் பை வேல்யூ, அது இது போனால் வேல்யூ மாறும் மாறாது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ஃபஸியாக தான் நான் படிச்சிருந்தேன். காலேஜ் ஸ்டார்டிங் டைமில் எனக்கு ஆக்சுவலாக வந்து அந்தளவுக்கு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. நிறைய கான்செப்ட்ஸ் கற்றுக்கிட்டு இருந்தேன், அண்டர்ஸ்டாண்டிங் ஆக்சுவலாக எனக்கு கிடையாது. அதுதான் வந்து உண்மை. சப்போஸ் நீங்கள் வந்து டுட்டோரியலில் எங்கேயாவது வந்து மாற்றிட்டு இருக்கீங்க, எனக்கு என்ன ப்ராப்ளமே சால்வ் பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு வந்து ஒரு மென்டார்ஷிப் வேணும், எனக்கு வந்து இந்த ரைட் செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து நான் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யாராவது நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து நான் ஆல்ரெடி வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ். சூப்பராக போயிட்டுருக்கு என்ரோல்மெண்ட்ஸ் எல்லாமே. வில் பி ஸ்டார்டிங் ஆர் ப்ரோக்ராம் பை April 14th. அண்ட் பை த வே நீங்கள் வந்து டிஎஸ்ஏ கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, ஒரு ஸ்விட்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அதுக்கு வந்து டிஎஸ்ஏ தடையாக இருக்குது, இல்லை அட் அ பாயிண்ட் ஆஃப் டைம் எப்படி இருந்தாலும் நீங்கள் டிஎஸ்ஏ என்கவுண்டர் பண்ண போகிறீங்களா. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா வி ஹவ் ஆல்ரெடி லான்ச்ட் அ ப்ரோக்ராம். நான் முடிஞ்சால் இங்கே லிங்க் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு செட் ஆகும் தோணுச்சுன்னா என்ரோல் பண்ணுங்கள். ஆல்ரெடி என்ரோல்மெண்ட்ஸ்லாம் சூப்பராக போயிட்டுருக்கு. வில் ஸ்டார்ட் த ப்ரோக்ராம் பை April 14th. ஸோ நெக்ஸ்ட் 6 monthsக்கு வேறு எதுலேயும் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் 6 monthsக்கு வேறு எந்த பேட்சும் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போயே வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கிராப் யூ சீட்ஸ். தட்ஸ் அபவுட் இட். ஸோ 2019 நான் வந்து பைத்தான் கற்றுக்க ஆரம்பித்தேன். என்னோட மேம் வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவான மேம்ன்றதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு பைத்தான் கற்றுக்கிறது, கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். யூடியூப்பில் போனேன், நிறைய கற்றுக்கிட்டேன். அண்டு அந்த டைமில் வந்துட்டு ஸ்கில் ட்ராக் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்துச்சு. அதை யூஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வரும், அதை வச்சு தான் பிளேஸ்மெண்ட் தருவாங்கன்னு சொல்லிட்டு காலேஜில் அரசல் புரசலாக வந்து ஒரு பேச்சு போச்சு. நான் உண்மையாக கோடிங் கற்றுக்க ஆரம்பித்தது காசுக்காக மட்டும்தான். ஸோ பெரிய கம்பெனி கிராக் பண்ணணும் அப்படின்றது தான் நான் காலேஜ் சூஸ் பண்ணதுக்கு காரணமும் அதுதான். ஸோ இவென்ச்சுவலி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து பைத்தான்லேயே நிறைய சால்வ் பண்ணிகிட்டே இருந்தேன். பைத்தான் ஸ்லோன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க, எனக்கு புரியவே இல்லை. சரி நம்ம சின்ன லைனில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படின்னா பெரிய கோடை கூட வந்து பைத்தானில் சின்னதாக ஒரு 2 லைன் 3 லைனில் உங்களால் சால்வ் பண்ண முடியும். நான் என்ன நினச்சேன்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டின்னு சொல்கிறது வந்து இதை தான் டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு சொல்கிறாங்க போல். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டினா நிறைய ஸ்பேஸ் எடுக்கிறதா ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாகவே நான் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். டிஎஸ்ஏ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்னா ஸ்டாக், கியூ இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும் போதும் நினச்சேன். அது கிடையாது. டேட்டா ஸ்ட்ரக்சர்ன்றது ப்ராப்ளம் சால்விங். அந்த ப்ராப்ளம் சால்விங்கில் நம்ம எப்படி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்ட்டு. சரி, அதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஈவென்ச்சுவலி என்னோட சீனியர்ஸ் கூடலாம் நான் வந்து கம்ப்ளீட் பண்ண ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்கில் ட்ராக்லேயே நிறைய சால்வ் பண்ணேன். அதில் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் இருக்கும், ப்ராக்டிஸ்னு ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் லெசன்ஸ்னு ஒன்று இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்புறம் கான்டெஸ்ட்லாம் நடத்துவாங்க, அதெல்லாம் போயிட்டு நான் அட்டன் பண்ணிகிட்டே இருந்தேன். ஈவென்ச்சுவலி வந்து ஒரு டோபமைன் ஹிட் வந்துச்சு. அதில் வந்து ஒரு லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் இத்தனை ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் வந்து காரில் போக முடியும், இத்தனை முடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து பைக்கில் போகலாம், இத்தனை முடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ளைட்டில் போகலாம் அப்படின்ட்டு. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான், ஃப்ளைட்டில் போகிறது எப்படியாவது நம்ம ஃபஸ்ட் இயர்க்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் வந்து ஒன்றா பேசிக்கிட்டு டக்கு சால்வ் பண்ணிகிட்டே இருப்போம். அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா லீடர் போர்டில் மேலே இருக்கிறது தான் எங்களோட எய்ம். ஸோ அதை பண்ணிகிட்டே இருந்தோம். டு பி ஆனஸ்ட் அந்த 1 year ஃபுல்லாக நாங்கள் பண்ணது எல்லாமே வேஸ்ட். நீ எதுக்குடா வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நாங்கள் வந்து ப்ரோக்ராமிங் மட்டும் தான் கற்றுக்கிட்டோமே தவிர நாங்கள் டேட்டா ஸ்ட்ரக்சர் கற்றுக்கவே இல்லை, நாங்கள் ப்ராப்ளம் சால்விங் கற்றுக்கவே இல்லை. சும்மா மைண்டில் என்ன வருதோ அது கோட் அடிக்கிறோம், அவ்வளோதான். நாங்கள் எதுவுமே கற்றுக்கவே கிடையாது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 790 ப்ராப்ளம்ஸ் கிட்ட வந்து நான் பைத்தானில் மட்டும் சால்வ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் என்னோட சீனியர்ஸ் கிட்ட போய் நான் ரீச் அவுட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது எனக்கு ஒன்றுமே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூ நீட் டு சால்வ் யூஸிங் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், அப்போ தான் உனக்கு வந்து தெரியும் அப்படின்னு சொன்னாங்க.
என்னது இது டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நான் போய் படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு டேட்டா ஸ்ட்ரக்சர்ன்றது வேற ஒரு விஷயம், இதை தான் கம்பெனிலாம் எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு பைத்தான்லேருந்து ஜாவாக்கு ஸ்விட்ச் பண்ணேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நான் என்னோட ப்ரொஃபஸர் கிட்டே கேட்டேன். அவங்க வந்து என்னை வந்து பெரிய அலுமினி கிட்டலாம் வந்து கனெக்ட் பண்ணி விட்டாங்க. என்னோட அலுமினி பார்த்தீங்கன்னா வந்து அமேசானில் ஒர்க் பண்ணுறாங்க, 4 பேர்கிட்ட நான் கனெக்ட் ஆனேன். அண்ட் ஜோவில் ஒர்க் பண்ணுற சில அலுமினி கிட்ட கனெக்ட் ஆனேன். எங்கள் காலேஜ்க்கு வர பெரிய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஜோ அண்ட் அமேசான், இது ரெண்டுத்தையுமே நான் கிராக் பண்ணணும் அப்படின்றத என்னோட எய்ம் அந்த டைமில். ஸோ அமேசான் ஈவென்ச்சுவலி வந்து ஃபைனல் இயர்லேயே எங்களுக்கு வந்து வரல. ஆனால் 2 பேர்கிட்டையும் நான் கேட்டப்போ என்ன சொன்னாங்கன்னா, நீ ஜாவா படி, ஜாவாக்கு தான் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, ஜாவா தான் வந்து ஆக்சுவலாக நீ உள்ளே போனதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவேன், அதனால வந்து ஜாவா தான் உனக்கு ஈஸியாக இருக்கும், நீ இங்கே கற்றுக்கிறது உனக்கு உள்ளே போனதுக்கப்புறமே யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக என்னோட சீனியர் சொன்னதுக்காக நான் வந்து ஜாவா கற்றுக்க ஆரம்பித்தேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது ஜாவாவில் டேட்டா ஸ்ட்ரக்சர் படிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா வந்து இருக்கிற ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரும் உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, நல்லா உங்களால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஜாவாலேயே வந்துட்டு ஒரு 700 கொஷின் கிட்ட சால்வ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து சின்னு சொல்லிட்டு ஒரு லாங்குவேஜ் வந்துச்சு. அதில் வந்து நாங்கள் டேட்டா ஸ்ட்ரக்சர் கற்றுக்க ஆரம்பித்தோம். அது வந்து பாயிண்டர்ஸு, ஸ்ட்ரக்சர்ஸ், யூனியன்ஸ்னு சொல்லிட்டு பயங்கர இன்டெப்த்தாக படித்தேன். நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணிகிட்டே இருந்தோம். ஈவென்ச்சுவலி என்ன ஆச்சுன்னா வந்து நான் ஆன்சர்ஸ்லாம் வந்து லீக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அந்த லைவ் கான்டெஸ்ட்லாம். அது வந்து தப்பான ஒரு விஷயம். அந்த டைமில் ஸ்டூடெண்ட்னாலே எனக்கு அந்த அளவுக்கு வந்து தெரியல. நான் வந்துட்டு எல்லாத்தையும் வந்து லீக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னை வந்து ஈவென்ச்சுவலி பேன் பண்ணிட்டாங்க. அந்த டைமில் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்போ டெவலப்மெண்ட் சைட் போயாச்சு. போனதுக்கப்புறம் தான் வந்துட்டு லீட் கோடுன்னு ஒன்று இருக்குது, நீ அதை பண்ணு, அதுதான் வந்து முக்கியம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. சரி ஓகே, லீட் கோட்னா என்ன அப்படின்றத நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லீட் கோடை வச்சு ஸ்டார்ட் பண்ணேன். லீட் கோடில் ஒரு ஈஸி கொஷின் பார்த்தாலே வந்துட்டு ஹார்டாக இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து சால்வ் பண்ணிடுவீங்க. ஈஸி கொஷினை நீங்கள் வந்து அந்த ப்ரூட் ஃபோர்ஸ் மெத்தடில் போட்டிங்கன்னா சால்வ் ஆகாது. அது வந்துட்டு டைம் லிமிட் எக்ஸீடன் அந்த மாதிரி வரும். அப்போ தான் தெரிஞ்சுது ஆக்சுவலாக நீ எதுவுமே லேர்ன் பண்ணிக்கல. அந்த டைம்லேயே நான் வந்து 1700 ப்ராப்ளம்ஸ் கிட்ட நான் சால்வ் பண்ணியிருந்தேன். எனக்கு ஒன்றுமே தெரியல. அதுக்கப்புறம் தான் லீட் கோடில் ரேண்டம் ப்ராப்ளம்ஸாக எடுத்து சால்வ் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு ப்ராப்ளம் எடுப்பேன், புரியாது, சும்மா ப்ரூட் ஃபோர்ஸ் போடுவோம், தெரியாது. அப்புறம் வந்துட்டு சொல்யூஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு யூடியூப்பில் போயிட்டு அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்பேன். அதுக்கப்புறமும் நான் வந்துட்டு ஒரு 300 to 400 ப்ராப்ளம்ஸ் கிட்ட சால்வ் பண்ணிட்டு போயிட்டு என்னோட சீனியர் கிட்ட நின்னா அவங்க சில கேள்வி கேட்டாங்க. எனக்கு உண்மையாலே இந்த கேள்விக்கெல்லாம் பதில் தெரியல. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது நான் வந்து ரேண்டமாக போய் சால்வ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ரேண்டமாக சால்வ் பண்ணிங்கன்னா இன்டர்வியூலாம் கிராக் பண்ண முடியாது. டிஎஸ்ஏ அப்படின்றது ஒரு செட் ஆஃப் பேட்டர்ன். அந்த பேட்டர்னை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா மட்டும்தான் உங்களால் வந்து இன்டர்வியூ கிராக் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு புது ப்ராப்ளம் கொடுத்தாலும் உங்களால் எஃபிஷியண்ட்டாக சால்வ் பண்ணுறதுலாம் வந்து அந்த பேட்டர்ன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் உங்களால் பண்ண முடியுன்றது நான் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா பேட்டர்ன் வைஸாக வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணேன். அண்ட் இதில் வந்து ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன். இது வந்து டிஎஸ்ஏக்கு ரொம்ப லிங்க்டாக இருக்கும். இது வந்து சொல்கிறப்போ உங்களுக்கு புரியும். 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப எனக்கு வந்து மேக்ஸ் வந்து சுத்தமாக பிடிக்காது. ஸோ அதனால் நான் அந்தளவுக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, எனக்கு மேக்ஸ் படித்தா ரொம்ப தலைவலி வரும், அந்த மாதிரி நான் ரொம்ப ஹேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஈவென்ச்சுவலி எனக்கு வந்து பாஸ் ஆகியே ஆகணும் 12th எல்லா இடத்துலையும். நான் வந்துட்டு ஃபெயில் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிற மாதிரியான ஒரு பர்சன் வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டைமில் வந்து எப்படியாவது எல்லா எக்ஸாம்லேயும் வந்துட்டு பாஸ் ஆகணுன்றதுக்காக எல்லா டாபிக், அதாவது ஒரு 10 சாப்டர் இருக்குன்னா எல்லா சாப்டர்லேருந்தும் 2 இம்பார்ட்டன்ட் கொஷின் கண்டிப்பாக இது வரும்னு தெரிஞ்சது மட்டும் நான் படித்து வச்சுட்டு போயிடுவேன். ஒரு சாப்டர்லேருந்து வரலனாலும் இன்னொன்று வந்துடும். அதை வச்சு எப்படியா ஜஸ்ட் பாஸ் ஆகிட்டு நான் வந்துட்டு இருந்தேன். பட் அந்த டைமில் தான் வந்து என்னோட டீச்சர் வந்து ஒன்று சொன்னாங்க, நீ வந்து இப்படி பண்ணுறதுனால எந்த ஒரு விஷயமும் நடக்க போகிறதில்ல. நீ ஃபஸ்ட்டு 2 இன்டர்னல்லையோ யூனிட் டெஸ்ட்லையோ ஃபெயில் ஆனால் பரவாயில்ல, ஆனால் அந்த 2 யூனிட்டை நீ மாஸ்டர் பண்ணிடு அப்படின்னு சொன்னாங்க. அந்த டைமில் தான் நான் என்ன பண்ணேன்னா யூனிட் 1 யூனிட் 2 வந்து இந்த டெஸ்ட்டில் நம்ம வந்து பக்காவாக பண்ணணும்ட்டு, அதில் எந்த மாதிரி கொஷின் கேட்டாலும் என்னால் அட்டன் பண்ண முடியும் அப்படின்றத மட்டும் நான் சூஸ் பண்ணேன். ஈவென்ச்சுவலி நான் ஃபெயிலும் ஆனேன் அந்த எக்ஸாமில். அதுக்கு அடுத்த எக்ஸாமில் அடுத்த 2 இதை மாஸ்டர் பண்ணேன். அதுக்கு அடுத்து போக ஒரு சாப்டர் வைஸாக நான் மாஸ்டர் பண்ண ஆரம்பித்தேன். பப்ளிக் எக்ஸாம் வரும்போது என்னோட மேக்ஸ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 86. அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ஃபேரான ஸ்கோர் தான். ஏன்னா நான் ரொம்ப மோசம் மேக்ஸில், ஓகேங்களா. ஸோ அப்போ தான் எனக்கு நல்லா தெரிஞ்சுது, எப்போ வந்து நம்ம பேட்டர்ன் வைஸாக ஒரு விஷயமா கற்றுக்க ஆரம்பிக்கிறோமோ ஈவென்ச்சுவலி யூ வில் ஃபெயில். ஈவென்ச்சுவலி உங்களுக்கு வந்து ஒன்றுமே தெரியாது, இதை தானே நம்ம கவர் பண்ணுறோம், பேசிக்காக தானே இவ்வளோ நேரம் படிக்கிறோன்ற மாதிரி தோணும். ஆனால் பேசிக்ஸ் எங்கே உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகுதோ, ஒரு பேட்டர்னை நீங்கள் எப்போ வந்து மாஸ்டர் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து ஈவென்ச்சுவலி உங்களால் வந்து எல்லாத்தையுமே வந்து புரிஞ்சிக்க முடியும். டேட்டா ஸ்ட்ரக்சர்லையும் அதே தான். நீங்கள் அரேஸ் எடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அரேஸில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அடுத்து ஸ்ட்ரிங்கு போகிறீங்களா, அடுத்தது ஹேஷ் மேப்பா, அதுக்கப்புறம் ஸ்டாக்கு, கியூ, லிங்க் லிஸ்ட், இந்த மாதிரி ஒரு பேட்டர்னாக எடுத்து ஒன்றையும் நீங்கள் இன்டெப்த்தாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் சால்வ் பண்ணணும். நிறைய பேர் வந்து ரேண்டமாக வந்து சால்வ் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படி பண்ணக்கூடாது. இட் இஸ் நாட் த வே. ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட வந்து லீட் கோடில் மட்டும் இப்போ வந்து நான் ஒரு 690 ப்ராப்ளம்ஸ் கிட்ட சால்வ் பண்ணியிருக்கேன். அண்ட் நிறைய கான்டெஸ்ட் வந்து நான் அட்டன் பண்ண ஆரம்பித்தேன். கான்டெஸ்ட்லாம் நிறைய நல்ல ரேங்க்ஸ்லாம் எடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அப்சால்விங்னு ஒன்று பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நான் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான்
ஓகே கம்பெனிலாம் அப்பியர் ஆகிறப்ப ரொம்ப அத்துபடி டக்குன்னு என்னால் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணி உள்ளே வந்து போக முடிஞ்சுது. இது எப்படி என்னால் முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு பேட்டர்னாக வந்து சால்வ் பண்ண ஆரம்பித்தேன். அந்த பேட்டர்னை சால்வ் பண்ணுறது, எந்த கொஷினை சால்வ் பண்ணணும் அப்படின்றதும் நமக்கு வந்து முக்கியம். ஒரு செட் ஆஃப் பேட்டர்ன்ஸ் இருக்குது இன்டர்வியூ அப்படின்னா அதை தான் கேட்க போகிறாங்க. ஸோ அந்த பேட்டர்னை நம்ம வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிக்கணும். ஃபியூச்சரில் எந்த ஒரு புது கொஷின் கொடுத்தாலும் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு வந்து அதோட பேசிக்ஸ் அதோட இம்ப்ளிமெண்டேஷனாக நமக்கு தெரிஞ்சிடும். அந்த பேட்டர்ன் தெரிஞ்சிச்சுன்னா போதும், நம்ம வந்து எந்த மாதிரி கொஷின் கேட்டாலும் நம்மளால சொல்ல முடியும். இதில் வந்து எந்த வகையிலையும் மெமரைசேஷன்லாம் வரவே வராது. நீங்கள் எதுவுமே வந்து மண்டையில் போட்டு நான் வந்து இதை வந்து ஞாபகம் வச்சுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. இட் இஸ் ஆல் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பெய்ட் கோர்ஸ் எடுக்கிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, நீங்கள் ஆக்சுவலாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுற வரைக்குமே உங்களால் வந்து அதை லேர்ன் பண்ணிக்க முடியாது. நீங்கள் வந்து 2 லட்ச ரூபா கொடுத்து கோர்ஸ் வாங்கினாலும் சரி, இல்லை ஃப்ரீ கோர்ஸ் என்ரோல் பண்ணாலும் சரி, நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற வரைக்கும் உங்களால் லேர்ன் பண்ணிக்க முடியாது. இதுதான் உண்மை. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில கஷ்டமான டாபிக்ஸ்லாம் இருக்கும். இப்போ 2.10 எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஈஸி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஆனால் நிறைய ஈஸி ப்ராப்ளம்ஸ்க்கு பதிலாக ஒரு நல்ல ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களால் நிறைய பேட்டர்ன் வந்து கவர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் மெர்ஜ் சார்ட் எடுத்துக்கோங்களேன். மெர்ஜ் சார்ட்டில் 2 பாயிண்டர் இருக்கும், ரிகர்ஷன் இருக்கும், டிவைட் அண்ட் கான்கர் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இதிலே வந்து மெர்ஜ் 2 சார்ட்டட் அரே அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்கள் ஒரே ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்பே நிறைய சப்செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் உங்களால் வந்து இதில் வந்து அப்ளை பண்ண முடியும். இந்த மாதிரி நம்ம எந்த ப்ராப்ளமை செலக்ட் பண்ணுறோன்றதுல நம்ம வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு நான் 5 மணி நேரம் உட்காறேன், எவ்ரி வீக்கெண்ட் நான் 5 மணி நேரம் உட்காறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களால் வந்து ஆக்சுவலாக நல்லாலாம் டிஎஸ்ஏ சால்வ் பண்ண முடியாது. 30 மினிட்ஸ் டெய்லி நான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறேன், இல்லை 1 ஹவர் டெய்லி நான் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி தான் வந்துட்டு டிஎஸ்ஏக்கு ரொம்ப முக்கியம். அப்போ தான் உங்களோட மூளையில் வந்து அந்த நியூரல் வயரிங் வந்து நடக்கும். நீங்கள் நிறைய ப்ராப்ளம் டெய்லி நீங்கள் வந்து சால்வ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஓகே கொஷின் பார்க்க போகிறோம், கொஷின் இது தான் பார்க்க போகிறோம், இந்த கன்ஸ்ட்ரெயின் தான், இந்த மாதிரி அல்காரிதம், இந்த கீவேர்ட்ஸ் இருந்தால் இந்த மாதிரி அல்காரிதம் இந்த மாதிரி போக முடியும் அப்படின்றத உங்களால் கற்றுக்க முடியும். அண்ட் அபவுட் கான்டெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா வந்து லீட் கோடில் 2 கான்டெஸ்ட் நடக்கும். ஒன்று வந்துட்டு வீக்லி கான்டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் பை வீக்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு எவ்ரி சாட்டர்டே ஈவினிங் வந்து நடக்கும். பை வீக்லி பார்த்தீங்கன்னா சண்டே மார்னிங் 8 o'clock வந்து 2 வீக் ஒரு தடவை வந்து நடக்கும். அதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களால் வந்து ஈஸியாக ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய சால்வ் பண்ண முடியும். கொஞ்சமாக வந்து அப்சால்விங் பண்ண ஆரம்பிங்க. அப்சால்விங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கான்டெஸ்ட் முடிஞ்சு உங்களால் சால்வ் பண்ண முடியாத கொஷினுக்கு ஆக்சுவலான இம்ப்ளிமெண்டேஷன் என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்குறப்போ ஒரு 10 வாரம் 20 வாரம் வந்து நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா வந்து நிறைய நீங்கள் வந்து லேர்ன் பண்ணியிருப்பீங்க திரும்பி பார்க்குறப்போ. அதுதான் வந்து உங்களுக்கு ஆக்சுவலான ப்ரோக்ராமிங், ஆக்சுவலான இந்த பேட்டர்ன் சால்விங் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். அண்ட் இவென்ச்சுவலி நீங்கள் வந்து நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்போ வந்து என்ன நம்ம இந்த ப்ராக்ரஸ்மே பண்ணல அப்படின்ற மாதிரியான ஒரு சில ஃபேஸஸ்லாம் வரும். நான் இந்த மாதிரி நிறைய ஃபேஸஸ் வந்து பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக நான் சால்வ் பண்ணி ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்வியூ கால்ஸ் வராது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம ரெடியாக இருந்திருக்கணும். இந்த மாதிரி எதாவது மென்டார்ஷிப் வேணும் அப்படின்னா யூ கேன் செக் அவுட் த மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் as well. ஐ திங்க் என்னோட லேர்னிங்ஸ்லேருந்து என்னால் என்ன சொல்ல முடியுமோ அதை வந்து நான் சொல்லியிருக்கேன். என்னோட லேர்னிங்ஸ்லேருந்து என்னால் என்ன சொல்ல முடியுமோ அதை நான் சொல்லியிருக்கேன். That's been it. Keep coding. Bye.